இயேசுவே என்னுடன் இருந்து என்னை நடத்தும் ஐயா. என்னை முழுவதும் உந்தன் பாதம் அர்ப்பணித்தேனையா. இயேசுவே என்றும் என்னுடன் இருந்து என்னை நடத்தும் ஐயா. என்னை முழுவதும் உந்தன் பாதம் அர்ப்பணித்தேனையா. கலங்காதே மகனே என்றழைத்து தம் கைகளில் என்னை தாங்குகிறார். கலங்காதே மகனே என்றழைத்து தம் கைகளில் என்னை தாங்குகிறார். கடவுள் நான் உன் அருகில் காலமும் இருப்பேன் என்கின்றார். கடவுள் நான் உன் அருகில் காலமும் இருப்பேன் என்கின்றார். ஆண்டவரே, என்னை மீட்டெழு, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் கால்கள் நேர் வழியில் இருக்கின்றன. திரு அவையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எழுந்த உள்ளிருந்த தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்படியில் நன்றி பலியாக பூண்டி மேவி ரஜினாத்தனுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். டெரிக் ரொசாரியம் தன்னுடைய 34வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இரண்டாம் நல்ல உடல்களை சொல்லிவிட்டு இப்பொழுதுமே இவருடைய உதவியை ஒவ்வொரு நாளும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திருப்படியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதனுடன் ரோசி லூயிஸ், ஜோசப் விக்டோரியா, கேசி கெனத் ரெட்டி, கே ரொசாலின் இவருடைய ஆண்டுகளுக்காக திருப்படியில் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து திருப்பதியில் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு இருந்து வெற்றியை மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பதியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை மறைநீர் உங்களை கொண்டு மற்றதில் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் Amen.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். என் தலைவரே, நீர் மாட்சிக்கு அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உன் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றேன். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவரும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்குரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ராயலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்தது துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை உங்கள் பதில். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உமது இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன, வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி கொள்ளுங்கி சரிந்து விடப்படி நாய் அளந்து உங்கள் வழியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ
எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி அவர் விடுகின்ற வாழ்வில் இந்த உலகத்தில் வாழ உண்மை அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோவானாவது அதிகாரத்தில் கூறப்படுவது போல ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வின் ஆவியை கொடுக்கின்ற நிலை வாழ்வும் அழிகின்றன என்பது யோவான் 6வது அதிகாரம். இந்த நிலை வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை படிப்பிக்கிறது. முதலாவதாக நாம் இரக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். இரக்கம் நிறைந்த உள்ளத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் யாரையும் தீர்ப்பிடாமல் இருக்க வேண்டும். முற்சார்பு எண்ணங்கள் கொண்டிராமல், தீர்ப்பு கொடாமல், பிறரை குற்றவாளி என குற்றி காட்டாமல், நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை பிறருக்கு எடுத்துக்காட்ட ஒவ்வொருவருமே இறைவன் அழைக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் பிறரை மன்னிக்கக்கூடிய ஆற்றலையும் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகும். அதே போல நம்ம இருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனதிலையும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதுதான் இறைவனுடைய விருப்பமாக அவர் காலத்தில் இருக்கின்றது. எனவே இந்த நாளில் அதற்கான வரத்தை இறைவன் ஒவ்வொருவருக்குமே கொடுக்க வேண்டுவதற்காகவும் நாமும் இறைவனுக்கு சாட்சியில் மகளாக வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு தர வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தே பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் கடலை உயர்வாக சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக தன்னையே முடிவாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உன் கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே மன்றாட்டுகளை கனிவுடன் ஏற்றெழும். விண்ணக மறை நிகழ்வுகளுக்கு ஊழிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, தூய எல்லாம் நிறைவா என்னாலும் விடுதல் நாம் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாம் நமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆழத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது அனைவரங்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானே. ஆகவே எண்ணற்ற மாணவர்களோடு சேர்ந்து நாமும் புகழ்ந்து ஏற்றி போற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நபியாவே வேடத்திற்கு போன்று ஆகவே உடைய ஆவியை நாளைக்கு வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாய் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடும் கடின தலைகளை எடுத்த போது அப்பத்தை எடுத்து சிறந்ததை கேட்டு தம் செயல்களுக்கு அளித்தவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுதப்படும் என் உடல். அவருடைய மேலொரு தேவதேவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தாம் செய்தவர்கள் அளித்தவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் நிலையான உடன்படிக்கைகளில் என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சென்றுவிடும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை நாம் கிறிஸ்துவினரை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு ஒப்பத்தை மேற்கொள்ள கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியக்கூடிய தமிழர்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திற்கு உள்ளவர்களை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே உலகத்தில் வரவேற்கும் நினைவு கூறுதல் எங்கள் திருத்தந்தையிலையோ எங்கள் ஆய்வயிற்று எங்கள் துணை ஆய்வு சுதேஷ் சுதேஷ் எல்லா நடுநிலையினர் அனைவரோடும் திருவை அன்புடையில் நிறைவு செய்த வேண்டும். மேலும் உயிரிழந்த சோதனைகளையும் இறந்த அனைவரை யாருடைய ஆத்மாக்களையும் இறக்கத்துடன் நினைவு கூற ஒளியின் ஏற்றும் ஆண்டவரே எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிரும் இன்னும் சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பூண்டின் மேலிரட்சினா டெரிக் லசாரியும் அவர்களை சோதனை கொடுத்து அவர்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வார்த்தைப்படி மனிதனுக்கு எங்களுக்கு ஆற்றுதலிடம் கடவுளின் கிடந்த அழுத்தவரை அவருடைய பிறந்தநாள் யோசிப்பு உடைய திருத்துதல்கள் இவ்வுலகம் என்பதற்கு நாம் நிறைய மாற்றமாக கொண்டு வந்து பெற்று உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரபருள்ள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் எல்லா மகளும் மாற்றியும் எதிர்வாக்கு புரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றுவருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையினை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட்டு கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் நாம் போது விடுதலை பற்றி அவர்களுக்கும் நலமாயிருப்போமாக. நாங்கள் அவர்களுக்கு பெறுவதற்காகவும் இமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்தலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பெற்றுக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இரணின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குவரும் செம்மறியிலிருந்து கிடந்த நம் அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்திருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பதோடு நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி நன்றாடும். ஆண்டவரே, திருவுளம் எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக, அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொள்வோரின் இதயங்களை உறுதிப்படுத்தி உமது அருளின் ஆற்றலால் அவர்களை வலுப்படுத்தியுள்ள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உண்மை நோக்கி எழுப்பும் வேண்டல்களில் பற்றன்பு உடையவராகவும் பிறரன்பில் நேர்மையுள்ளவராகவும் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரை குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன். என்ன கவலை கேட்பதையெல்லாம் கொடுத்திடும் இயேசு. இருக்கையிலே கவலை, இருக்கையிலே கவலை. என் தேவை என்னவென்று இயேசுவின் கரங்களில் நான் வாழ்கின்றேன்.